வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் கற்றாழை செடி வளர்ப்பு முறை பற்றி பார்க்கலாம். கற்றாழை செடியோட அடிப்பகுதியில் பக்க கிளைகள் இருக்கும். இதை தான் பப்ஸ், ஆஃப் சைட், ரூட் சக்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம வயலில் நடுவோம். பக்க கிளைகளை ரூட் சக்கர்ஸை கட் பண்ணி அப்படி இல்லைன்னா பிடுங்கி எடுக்கணும். எடுக்கும்போது அதில் காயங்கள் ஏற்படும். அதனால் இந்த ரூட் சக்கர்ஸை ஒரு நாள் நிழலில் காய வைக்கணும். அப்போ தான் அந்த காயம்பட்ட இடத்துல புது திசுக்கள் உருவாகும், கேலஸ் உருவாகும். அப்போ தான் நம்ம வயலில் நடும்போது வேர் அழுகல் வராது. அப்படி இல்லைன்னா இந்த ரூட் சக்கர்ஸ் பக்க கிளைகளை 0.1% கார்பன்டைசிம் சொல்யூஷனில் நம்ம வயலில் நடுறதுக்கும் முன்னாடி 5 நிமிஷம் இந்த சொல்யூஷனில் ஊற வைக்கணும். கார்பன்டைசிம் சொல்யூஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனா 1 கிராம் கார்பன்டைசிமை 1 லிட்டர் தண்ணியில் கலக்கணும். இதில் இந்த பக்க கிளைகளை 5 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம வயலில் நட்டால் வேரலுகள் வராது. வயலில் மேட்டுப்பாத்திகள் அமைச்சு ஒரு மேட்டுப்பாத்திக்கு இன்னொரு மேட்டுப்பாத்திக்கும் நடுவில் 60 சென்டிமீட்டர் இடைவெளியும், ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கும் நடுவில் 30 to 45 சென்டிமீட்டர் இடைவெளியும் விடணும். கற்றாழை செடி வயலில் நட்டதுலேருந்து 7 to 8 மாதம் கழித்து இலைகளை முதல் முறை அறுவடை செய்யலாம். முதல் 3 to 4 இலைகளை விட்டுட்டு முதிர்ச்சி அடைஞ்ச இலைகளை தான் அறுவடை செய்யணும். ஒரு வருஷத்துக்கு 2 கிலோ வரைக்கும் நம்ம இலைகளை அறுவடை செய்யலாம். முதல் வருஷம் 2 to 5 வருஷம் வரைக்கும் அதிக மகசூல் கிடைக்கும். 3 to 5 கிலோ வரைக்கும் நம்ம இலைகளை அறுவடை செய்யலாம். ஒரு வருஷத்தில் 3 to 4 முறை இலைகளை அறுவடை செய்யலாம். 3 to 5 கிலோ இலைகள்லேருந்து 1 to 3 லிட்டர் கற்றாழை ஜெல் நமக்கு கிடைக்கும். கற்றாழை செடியோட வாழ்நாள் 5 to 25 வருஷம். நன்றி.